நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரோடும் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அநேக விண்ணப்பங்களோட அநேக காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைய தினம் உங்களுக்கான நாள். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மையான காரியங்களை நிச்சயமாய் செய்வார். உங்க வாழ்க்கையில அநேக நேரத்தில் நீங்க கலங்கி தவிக்கலாம். அநேக நேரத்தில் விண்ணப்பங்களுக்கு பதில் இல்லையே, வனாந்தரமான சூழ்நிலையா இருக்கிறதே என்று நீங்க கலங்கி தவிக்கிறவர்களை காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய நாமத்தை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது ஒரு காலம் உங்க ஜெபத்தை தள்ளாமல் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனிதனை பற்றி நீங்கள் அநேகரிடம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு அனாதை குழந்தைகள் இல்லத்தை வைத்து நடத்தி வந்த ஒரு மனிதர். எந்த சூழ்நிலையிலும் மனிதனுடைய உதவியை நாடாதவர். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே சார்ந்து வாழ்ந்த நபர். அவரை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு வேளைக்கு கூட உணவு சரியாக அந்த இடத்துல இல்லை. ஆனா அவர் விசுவாசம் உள்ளவரை ஆண்டவரிடத்துல, ஆண்டவராக இயேசுவே, நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன், எந்த மனுஷனிடத்துல நான் கையேந்த மாட்டேன், உங்களுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நீங்க செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதே போல என் வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய அற்புதங்களை செய்யணும். இந்த குழந்தைகளுக்கு நாளைக்கு காலையில உண்ணும் பொழுது பிரெட்டும் குடிக்கிறதுக்கு பாலும் கண்டிப்பா வேணும். ஏன்னா நீங்க நிச்சயமா செய்வீங்கன்ற நம்பிக்கையில நான் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிட்டேன். குழந்தைகள் எல்லாம் வரும் பொழுது யாரும் பட்னியா இருக்கக்கூடாதுன்னு உண்மையா என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணிட்டு அவருடைய இயேசுவின் நாமத்தை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணிட்டார். நடந்தது என்ன, இரவே ஒருவர் வந்து கதவை தட்டினாராம். தட்டி, இயேசு எனக்கு வந்து என்னுடைய உள்ளத்துல பேசினாரு, பிரெட்டை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று. பிரெட்டு இரவோட இரவாக வந்து விட்டது. அடுத்த நாள் போகும்பொழுது பார்க்குறோம், அந்த ரோட்டில் சென்று கொண்டிருந்த ஒரு பால் வண்டி திடீரென்று பஞ்சர் ஆகி விட்டது. கரெக்டாக ஆசிரமத்துக்கு முன்னாடியே நின்று என்ன ஆயிடுச்சு, பஞ்சர் ஆகி விட்டது. பாலெல்லாம் கெட்டு போயிடும், என்னங்கயா பண்றது அப்படின்னு ரோட்டில் போகிற வழி போகணும்னு கேட்கும் பொழுது, அங்க இடத்துல ஒரு அநாத ஆசிரமம் இருக்கு, நீங்க அங்க போய் அந்த இடத்துல கொடுங்க, அந்த பாலை கொடுங்க, அவங்க மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் என்று அந்த மனிதன் சொல்லிவிட்டார். அந்த மனிதன் அதற்கு முன்பாக அந்த ஊர்ல பார்த்தது கூட கிடையாது, யாருமே கேள்விப்பட்டதும் கிடையாது, அவருடைய முகசாயில கூட பார்த்தது இல்லை. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அவருக்கு அற்புதம் செஞ்சார், வழி நடத்தினார் என்று பார்க்குறோம். அடுத்த நாள் குழந்தைகள் வந்து உட்கார்ந்து டேபிளில் உட்காரும் பொழுது பிரெட்டோடையும் பாலோடையும் உட்கார்ந்து புசித்து மகிழ்ந்தார்கள். அவர் தேவனுக்கு மகிமையை செலுத்தினார். ஆகவே பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களை ஜெபத்தில் எவைகளை கேட்டாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்க கேட்டு பாருங்க. அந்த ஜெபங்களுக்கெல்லாம், அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமாய் பதில் உண்டு, நிச்சயமாய் விடுதலை உண்டு. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்ன தேவன், அப்பா உம்முடைய நாமத்தினால வர தடைப்பட்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் நீங்கி போகும்படியா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவின் நாமத்துல அவைகள் எல்லாம் இன்றைக்கு அப்பா கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதமாய் செழிப்பாய் அப்பா காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் அப்பா நேர்மையான காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் தேவன் பதில் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லா காரியங்களும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஏசப்பா, நீர் அப்படியாய் செய்து வழி நடத்துகிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நாள் ஆசீர்வதித்தாங்க, ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். God bless you. God bless you.